மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எனது பெயர் ஆயிஷா ஷஹ்ரின். நான் ஒரு கதையொன்று சொல்ல போகிறேன். கதையின் பெயர் மூத்தோர்களின் அறிவுரையை கேட்போம், அதன்படியே நடப்போம். ஒரு காட்டில் புறாக்கள் வாழ்ந்து வந்தனர். அவற்றில் ஒரு வயதான புறாவும் இருந்தது. அந்த வயதான புறா ஏனைய புறாக்களுக்கு அறிவுரை கூறும். ஆனால் ஏனைய புறாக்களுக்கு அந்த அறிவுரை பிடிப்பதில்லை. ஒரு நாள் அனைத்து புறாக்களும் இதை தேடி பறந்தனர். ஒரு வலையில் நெல்மணிகள் தூவிருப்பதை பார்த்து அனைத்து புறாக்களும் இதுதான் நம்மளுக்கு உண்ணுவதற்கான சரியான இடம் என்று நினைத்துக் கொண்டு நெல்மணிகளை சாப்பிடலாம் என்று முடிவெடுத்தனர். அதற்கு வயதான புறா சொன்னது, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, இது வேடன் விரித்த வலையாகவும் இருக்கலாம் என்று வயதான புறா சொன்னது. அதற்கு ஏனைய புறாக்கள் சம்மதிக்கவில்லை. அனைத்து புறாக்களும் வலைக்கு மேல் அமர்ந்து நெல்மணிகளை சாப்பிட தொடங்கினர். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது புறாக்கள் பறக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்களாலே பறக்க முடியவில்லை. அதனால் வயதான புறாவிடம் உதவி கேட்டனர். அதற்கு வயதான புறா சொன்னது, என் ஒருவனினால் உங்கள் அனைவரையும் காப்பாற்ற முடியாது. நான் ஒரு ஆலோசனை சொல்கின்றேன், நீங்கள் அதன்படி நடந்தால்தான் உங்களால் தப்பிக்க முடியும் என்று சொன்னது. அதற்கு ஏனைய புறாக்கள் சரி என்று சொன்னது. அதற்கு வயதான புறா சொன்னது, நீங்கள் வேடன் வரும்போது இறந்த மாதிரி நடையுங்கள். அப்போது அவன் நீங்கள் நீரின்றி இறந்திருப்பீர்கள் என்று நினைத்துக் கொண்டு உங்களை வலையிலிருந்து விடுவிப்பான். அப்போது அவனின் கையில் உள்ள இறுதியான புறாவை விடுவித்த பின்பு நீங்கள் அனைவரும் பறந்து செல்லுங்கள் என்று வயதான புறா சொன்னது. அவ்வாறே வேடனும் வந்தான். அனைத்து புறாக்களும் இறந்து இருக்கும் போல் நடித்திருப்பதை பார்த்து நீரின்றி இறந்திருக்குமா என்று நினைத்துக் கொண்டு அனைத்து புறாக்களையும் வலையில் இருந்து விடுவித்தான். அவனின் கையில் உள்ள இறுதியான புறாவை கீழே வீசிய பின்பு அனைத்து புறாக்களும் பறந்து சென்றனர். அனைத்து புறாக்களும் ஒரு ஆலமரத்தில் அமர்ந்து வயதான புறாவிடம் மன்னிப்பு கேட்டனர். இத்துடன் இந்த கதையை நான் முடிவடைக்கின்றேன். இதற்கு பொருத்தமான ஒரு குறளையும் சொல்கின்றேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நன்றி. தமிழகத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் திருவிழாவில் சர்வதேச கதை சொல்லும் போட்டியில் இலங்கைக்கு பெருமை சேர்த்து 2ஆம் பரிசை வென்ற திருகோணமலையைச் சேர்ந்த 8 வயது சிறுமியின் கதையே இது. தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் எனும் துணிப்பொருளில் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா அண்மையில் நடைபெற்றது. தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இணையவழி போட்டிகளில் சர்வதேச கதை சொல்லும் போட்டியில் திருகோணமலை கிண்ணியா மகளிர் கல்லூரியின் 8 வயதான முக்சித் ஆயிஷா ஜக்ரின் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். உயர்கல்வி கல்லூரி கிண்ணியா இலங்கை